வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நமது டாக்டர் டிவைன் தினேஷ் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியோட வாழ்வின் ரகசியங்கள், அவங்களோட ஜென்ரல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும், எப்படி ஹெல்த் எப்படி இருக்கும், எதில் பணம் சம்பாதிக்கும், எந்த மாதிரி தொழில் அமையும், எது லக்கி கலர், லக்கி கடவுள், இதெல்லாம் நம்ம ஒரு புது பலனாக இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 8ஆம் வீடான விருச்சகம். சரிங்களா? இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது பலன்கள், பொது பலன்கள். இன்னொன்று லக்னம். சார் லக்னம்னா என்னென்னா உங்கள் சார்ட்டில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்காங்க, அதுதான் லக்னம். ஸோ விருச்சக ராசி லக்னம் 2 பேருக்கும் அது சூப்பராக ஒர்க் ஆகும். லக்னத்துக்கு இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும் இது. சரிங்களா? ஏன்னா லக்னம் தான் உயர். ஓகே, இதுலேயும் 3 நட்சத்திரம் உங்களுக்கு இதில் வருங்க. உங்களுக்கு விசாகம் 4 வரும், அனுஷம் 4 பாதமும் வரும், கேட்டை 4 பாதமும் வரும். சரி, முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாகம் 4 தான் முருகன் பிறந்தது. இது செவ்வாய் வீடு, இது பெண் வீடு, நீர் வீடு. சரிங்களா? பெண் வீடு நீர் வீடுன்னு அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க, கோபம் வந்தால் பொழந்து கட்டிடுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் விருச்சகம் தான். இது சில விஷயங்கள் இதில் என்னோடய ஓன் ரிசர்ச் சொல்கிறேன். சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு உங்களுக்கு அது கரெக்டாக பட்டுதுன்னா ஏற்றுக்கோங்க. இப்போ இது நீர் வீடுன்னு சொல்லிட்டோம், ஆனால் இது செவ்வாயோடைய வீடு. செவ்வாயில் நீர் எப்படி இருக்கும்? கொதிச்சுக்கினே இருக்கும், சூடு கொதிச்சுக்கினே இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கப்புன்னு பற்றிக்கிற நீர். எந்த நீர் கப்புன்னு பற்றிக்கும்? பெட்ரோல், டீசல், இதெல்லாம் பற்றிக்கும். இதுவும் பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும், எல்லாத்தையும் வாட்டர் கேனில் எடுத்துன்னு போகலாம், ஆனால் டப்புன்னு இது பற்றிக்கும். இந்த விருச்சகமும் அந்த மாதிரி தான், பொறுமையாக இருப்பாங்க. கொஞ்சம் உசுப்பேற்றிட்டீங்க, சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா எப்போவுமே நீங்கள் விருச்சகத்துக்கிட்ட சண்டைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்ககிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம். எப்படி முன்னாடி நின்னாவது அடிப்பாங்க, இல்லை பின்னாடி இருந்தாவது அடிப்பாங்க, ஆனால் சண்டைக்கு வந்தாலும் ஒழிச்சிருவாங்க. விருச்சகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. இன்னொன்று விருச்சகத்துக்கு அமானுஷ்யமாக நிறைய விஷயம் நடக்கும். விருச்சகத்துக்கு அந்த இன்ஸ்டன்ட் பவர்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அது இன்ஸ்டன்ட்னா பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரியுது, இல்லை ஒருத்தர் வந்தானாவே இவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறாங்க அவங்க. இன்னொன்று இதில் நிறைய ஹீலர்ஸ், ஜோதிடர்கள், மாந்திரிகம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அமானுஷ்யம்ன்றது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வரும். அந்த காளி வழிபாடுலாம் இதில் இருக்கவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இவங்களுடைய ஜென்ரல் வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த 12 ராசிகளில் அதிகமாக முதுகில் குத்துவானது யாருன்னு பார்த்தா இவங்க தான். நிறைய ஏமாறுவாங்க. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர்கிட்ட இவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் ஏமாற மாட்டேன், நான் ரொம்ப உஷாருன்னு. அந்த 10ஆவது ஆளுகிட்ட மொத்தமாக ஏமாந்துருவாங்க. அது இவங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த தேலை பிடிக்கும் போதெல்லாம் பாருங்கள், கத்தி எடுத்து மேலே தான் முதுகில் தான் குத்துவாங்க, மேலே ஓட்டில் தான் குத்துவாங்க. முன்னாடி சண்டை போட மாட்டாங்க, ஓட்டில் குத்துவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களே முதுகில் தான் குத்துவாங்க. நேரில் இவங்ககிட்ட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். பாயிண்ட்டாக பேசுவாங்க, அறிவாக இருக்கும், தைரியமாக இருப்பாங்க, அசரவே மாட்டாங்க. இதில் இருக்கவங்கள பாருங்கள், நிறைய பேர் ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் எவ்வளோ திடகாத்திரமான ஆளாக இருந்தாலும் நின்று சண்டை போடுவாங்க, பயம் இருக்காது. இந்த பொல்லாதவன் படத்தில் சொல்லுவாங்க, அவன் கண்ணில் பயம் தெரியல அப்படின்னா, அது மாதிரி இவங்களுக்கு அந்த பயம்ன்றது இருக்காது, ரொம்ப தைரியமானவங்க. இது ஒன்று. இப்போ இவங்களுக்கு தொழிலில் என்ன அமையனா சொன்னால் தேல் எல்லாம் மூளை முடுக்கி எல்லாத்தையும் நோண்டி எடுத்துரும். இது ஒன்று. இன்னொன்று, யார் என்ன தப்பு சரியில்லை, யார் என்ன பண்ணுறான்றது க்ளீனாக வாட்ச் பண்ணுறவங்க இவங்க. அதனால் இவங்க நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன், நீங்கள் சிபிசிஐடிக்கெலாம் பக்காவான சிபிசிஐடி ரோலுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிறது யாருன்னா விருச்சக ராசி லக்னக்காரங்க தான். இது எந்த அளவுக்குன்னா, நம்ம அஸ்ட்ராலஜி இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். உலகம் முழுக்க அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கவுங்க முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி யாரை கூட ரொம்ப க்ளோஸாக வரும்னா ஜப்பான், சைனா, அவங்களோட ரொம்ப க்ளோஸாக வரும். அவங்கள சில, நான் ஜப்பானில் 2 வருஷம் இருந்தேன், அதனால் நான் சொல்கிறேன். சில நியூஸ் பேப்பர்களில் பழைய ஆளுங்க ஒன்று கம்பெனி நடத்துவாங்க, அவங்களாம் போடும்போது ராசி சொல்லி இந்த ராசியில் இருக்கவங்க எனக்கு வேணும்னா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் நான் பார்த்தேன், குவாலிட்டி அஷூரன்ஸுக்கு ஸ்கார்பியோ ஜோடியாக் சைன் இஸ் நீடட்ன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நெட்டில் தேடி பாருங்கள்லாம் நிறைய கிடைக்கும். உலகம் முழுக்க ஹாரோஸ்கோப், அஸ்ட்ராலஜின்றதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்கவுங்களுடைய சிவிலைசேஷன், அவங்கவுங்களுடைய பண்பாடு முறையில் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே ஜோதிடம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஒன்று.
இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ கவர்மெண்ட், இதுவும் கவர்மெண்ட் ஜாதகங்க. ஏன்னா செவ்வாய் வீடுன்றது முருகன் இளவரசன். அதனால் இதில் நிறைய பேர் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. கவர்மெண்ட்லேயே போலீஸ், மிலிட்ரி, ஸ்போர்ட்ஸ் இந்த விஷயங்கள்ல இருப்பாங்க. சிபிசிஐடி சொல்லியிருந்தேன். ப்ரைவேட்டில் இப்போ எல்லோரும் கவர்மெண்ட்டில் போக முடியுமா? ப்ரைவேட்லேயும் வேலை செய்வாங்கல்ல. ப்ரைவேட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஐடியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த சிசிடிவி, எலக்ட்ரானிக்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள், ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரைவேட்லேயே இந்த செக்யூரிட்டிஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறது, இந்தமாரி காவல் ரிலேட்டடாக இருக்குது, ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களாவும் இதுக்கு வந்து இந்த ராசி லக்னக்காரங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் இவங்களுக்கு கொடுத்தா நோண்டி எடுத்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஐடிலலாம் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் இவங்களை ஷைன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, பிரித்து எடுப்பானுங்க. ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் இல்லை, இந்த டேட்டா அனாலிசிஸ், இன்றைக்கி சொல்கிற ஏஐ டேட்டா அனாலிசிஸ்லாம் விருச்சகம் பட்டைய கலப்போம். சரிங்களா? இது ஒன்று. மருத்துவத்திலே சூப்பர் இவங்க. ஏன்னா செவ்வாய் மருத்துவம். அதனால் ஹீலர்ஸ், நிறைய பேர் ஹீலர்ஸ்லாம் இதில் வருவாங்க. டாக்டர்ஸ்லேயும் நிறைய பேர் இதில் வருவாங்க. விருச்சகம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஹீலராக இருந்தாலும் சரி. நீங்கள் விருச்சகம் ஜென்ரலாக பாருங்கள், ஒரு தெத்து பல் இருக்கும், ஆணோ பெண்ணோ தெத்துப்பல் ஒன்று இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. லேடிஸ் வந்து அந்த கூந்தல் நல்லாயிருக்கும். ஏன்னா தேலுக்கு அந்த வால் அழகாக இருக்கும். ரோலெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா கழுத்தில், அந்த தேல் வால் அழகாக இருக்கும், அவங்க கூந்தல் அழகாக இருக்கும். இந்த முக ஜாடைகள் இதெல்லாம் வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து விருச்சிக ராசி லக்னம் அந்த மாதிரிலாம். இன்னும் அவங்க பேச்சுக்கள், அவங்க சொல்ல வார்த்தைகள், அதை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது டீப்பாக படிக்க நீங்களும் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இவங்களுக்கும் உடல் நலம் அப்படின்னு பார்த்தா காலபுருஷ தத்துவத்துக்கு இதெல்லாம் இந்த மர்ம உறுப்புகள் இதில் தான் வரும். அந்த லோவஸ்ட் பார்ட், மர்ம உறுப்புகளில் லோவஸ்ட் பார்ட் வரும். இதில் இருக்கவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா இவங்களுக்கும் இந்த அடிவயிறு சம்மந்தமாக, பால் உறுப்புகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு இதில் சிசேரியன் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா செவ்வாய் வீடு, அந்த ரத்தம் படுறது, எதனா ஒரு சர்ஜரி விழுறது பார்த்துருக்கேன். ஜென்ஸில் நிறைய பேருக்கு அந்த ஹிரண்யம் அந்த மாதிரி இஷ்யூஸ் பார்த்துருக்கேன். அதில் ஏதோ ஒரு சில பேருக்கு அப்பெண்டிக்ஸ் நிறைய நடந்து பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு இதில் இந்த அடிவயிறு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ அதில் பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த பருத்தி ஆடையில் இன்னர்ஸ் போடுறது, காட்டனில் இன்னர்ஸ் போடுறது, சிகப்பு இல்லை ஒயிட் கலரில் இன்னர்ஸ் போடுறது, இதெல்லாம் அந்த மூலாதார சக்கரத்தெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிற விதம். இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரமாகிடும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறதும் இது ரொம்ப நல்லது. அது ஏன்னா இது அதான் இந்த பால் உறுப்புகள்ன்றதுனால இதில் இருக்கவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்க சைலண்ட்டாக இருப்பாங்க, உணர்ச்சிகள் ஜாஸ்தி. ஏன்னா விஷாகம் 4 முருகர் என்ன சொல்லுவோம், 2 பொண்டாட்டின்னு கிண்டல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா சாமிக்குமே முக்கால்வாசி சாமிக்கு மேலே 2 பொண்டாட்டி தான். இருந்தாலும் முருகரை கொஞ்சம் ஓவராக கிண்டல் பண்ணுவோம். அவர் பிறந்ததும் இதுதான் விஷாகம். அதோட தலைவன் ஒருத்தர் இருக்கார், தலைவனுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கார், இந்திரதேவன். இந்திரன் பிறந்தது கேட்டை. நிறைய பேர் அதனால தான் கேட்டையில் பொண்ணும் மாப்பிள்ளையோ கட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல குழந்தையிலேருந்து கொஞ்சம் நல்ல டிசிப்ளினாக கொண்டு வந்துட்டா ஓகே. டீனேஜில் எதனா கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டாங்கன்னா, எதனா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். ஆனால் கேட்டை கோட்டையாலும் இந்திரன் அவன் பதவி காப்பாற்றிக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். அந்த மாதிரி தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களும் அவங்களுடைய பதவி காப்பாற்றிக்க நின்று சண்டை போடுவாங்க. பொதுவாகவே விருச்சகம் அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நின்று சண்டைப்படும். ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்படியே 7 பார்த்திங்கன்னா ரிஷபம் வரும், சுக்கிரன் வரும். இவங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் முன்கோவி, கொஞ்சம் துடுக்காக பேசுவாங்களோ அப்படியே ஆப்போசிட் சுக்கிரன். ரிஷபம் அழகாக பேசும், ஸ்மூத்தாக பேசும். சண்டை போட வந்தவங்களையும் அப்படியே ஃப்ரெண்டாக்கி கடைசியில் 2 பேரும் ஒன்றா டீ குடிக்க போவாங்க. ரிஷபம் அந்த மாதிரி தான் சண்டைக்கு வருவாங்க. உண்மையிலே ஃபுல் சண்டை மூடில் வரணும்னு ஒன்றும் பண்ண முடியாது, அவனை அடித்து இவனுக்கு காலி பண்ணுறவாங்க. ஆனால் ஜென்ரலாக மீடியம் சண்டை மூடில் வரணும்னா கூப்பிட்டு நல்லா பேசி டீ குடிக்க ஒன்றா போயிடுவாங்க ரிஷபம். அவங்க தான் மோஸ்ட்லி விருச்சிகத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி தான் ஆண்டவன் அமைச்சும் கொடுப்பான். சரிங்களா? ஸோ இவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஸோ தொழில் சொல்லிட்டோம், உடல் அமைப்பு சொல்லிட்டோம்,
நல்ல கல்யாணங்கள் இவங்களுக்கு நடக்கும். இவங்க வந்து இவங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 9 லக்கி நம்பர், ஆரஞ்சு, எல்லோ கலர், லைட் ரெட்டு கலர்லாம் சூப்பர் லக்கி கலராக ஒர்க் ஆகும். இவங்களுக்கும் பவளம் ஜெம் ஸ்டோன் நல்லா ஒர்க் ஆகும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகன், வள்ளி தேவானை சூப்பராக வேலை செய்யும். துர்க்கை அம்மன் சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப நல்ல வேலை செய்யும். கருடாழ்வார், ஆஞ்சநேயர், இந்த வழிபாடெல்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஒன்று எனக்கு லக்கியான சிம்பிள் சொல்லுங்கள் சார், எந்த மரம் நான் வளர்த்தா நல்லது சார், இல்லை எந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வீட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோ வச்சுக்கலாம் சார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒன்றும் வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இல்லைனா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க அந்த முருகன், வள்ளி தேவானை அருள் புரிய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.